Welcome to my wife's kitchen. Every recipe here is made with love. இன்னைக்கு எப்படி ஈஸியா வீட்லயே நல்ல சாஃப்ட்டா பன்னு பண்றது அப்படினு சொல்லி பார்க்கலாம். ஒரு பவுல்ல 1.25 கப் அளவுக்கு ஆல் பர்பஸ் ஃப்ளோர் இல்லனா மைதா கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் ஈஸ்ட், 1/2 டீஸ்பூன் சால்ட், 1 டேபிள்ஸ்பூன் சுகர் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட்டையும் ஈஸ்ட்டையும் எப்பவும் ஒன்றா ஆட் பண்ணக்கூடாதுங்க. அப்படி ஆட் பண்ணிங்கன்னா சால்ட் வந்து ஈஸ்ட்டை கில் பண்ணிவிடும். ஸோ தனித்தனியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. கூட ஒரு எக்கு, சப்போஸ் நீங்கள் எக்கு சாப்பிட மாட்டிங்கன்னா இதுக்கு பதிலாக இன்னும் ஒரு 1/4 கப் போல் எக்ஸ்ட்ரா மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 1/2 கப் அளவுக்கு நல்லா வெதுவெதுப்பான பால் எடுத்து வச்சுருக்கேன். பால் கண்டிப்பாக வெதுவெதுப்பாக இருக்கணுங்க. ரொம்ப ஹாட்டாக இருந்ததுன்னா ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகாது. அதனால் வெதுவெதுப்பாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது கூட 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இது ரூம் டெம்பரேச்சர் பட்டர். நல்லா சாஃப்டாக இருக்கும். கையில் அழுத்தும் போதே நல்லா வந்து பிசைகிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஹார்டாக இருக்காது. எடுத்து வச்சு இதையும் இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு சாஃப்டான டோ வரும். ரொம்ப இலகுவாகவும் இருக்காதுங்க, ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது. இந்த மாதிரி இருக்கும் மாவு பதம். இதை ஒரு 10 நிமிஷம் போல் ஒரு கிளாத் வச்சு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து கொஞ்சமாக மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருப்பேன். கூட கையில் கொஞ்சமாக பட்டர் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி நல்லா இழுத்து நல்லா ஃபோல்ட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் போல் மாவு வந்து பிசைஞ்சு விடுங்க. இந்த மாவு பிசைகிறது தான் வந்து உங்களுக்கு நல்ல லேயராகவும் சாஃப்டாகவும் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒரு 5 மினிட்ஸ் போல் பண்ணுங்கள். இல்லைன்னா ஒரு 40 to 50 கவுண்ட் அந்த மாதிரி கவுண்ட் வச்சுட்டு நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு நல்ல ஸ்மூத்தான டோ கிடச்சிரும். இந்த மாதிரி கிடைச்சதுக்கப்புறமா இதை அப்படியே பவுலில் போட்டுட்டு ஒரு கிளாத் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 30 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். நல்லா வார்மான பிளேஸில் வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் பேன் எடுத்துகிட்டு கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. 1/2 அன் ஹவருக்கு அப்புறமா நம்ம வச்ச டோ வந்து டபுள் த சைஸ் ஆகிடுச்சு. இதை வந்து லைட்டாக புஷ் பண்ணி அதுக்குள்ளே இருக்க ஏர் ஃபுல்லாத்தையும் நல்லா ரிலீஸ் பண்ணி விட்டுடுங்க. திரும்ப மாவு வந்து நீங்கள் உருட்டி பிசையணும் அப்படிங்கிற அவசியம் எதுவும் கிடையாது. ஸோ ஏர் ஃபுல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஈக்குவல் சைஸாக கட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்துருக்க மாவுக்கு இன்றைக்கி வந்து இதில் 9 போல் வரும், 9 பன்னு போல் கிடைக்கும். ஸோ எல்லாத்தையும் வந்து ஈக்குவல் சைஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா உள்ளே மடித்து நல்லா அழகாக பால் ஷேப் மாதிரி கொண்டு வாங்க. மேலே துளி கூட கிராக் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அடியில் இந்த மாதிரி அமுத்தி விட்டுட்டு நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு அடியிலையும் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு அடுக்கிக்கோங்க. இதை வந்து திரும்ப ஒரு 15 மினிட்ஸ் போல் நம்ம ரெஸ்ட் பண்ண போகிறோம். வார்மான பிளேஸில் வச்சுடுங்க, டக்குன்னு ஆகிடும். ஸோ பார்த்திங்களா, எல்லாம் கொஞ்சம் நல்லா நெருங்கி வந்திருக்கு. இது மேலே லைட்டாக பட்டர் இல்லை அப்படின்னா மில்க்கு கூட நீங்கள் மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இதை வந்து 400 டிகிரி ஃபேரன் ஹீட்டில் ஒரு 15 to 20 மினிட்ஸ் வச்சிங்கன்னா போதும். அழகாக இந்த மாதிரி நமக்கு பன்னு கிடச்சிடும். இந்த பன்னு மேலே லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கிளாத் வச்சு ஒரு 10 to 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. ஸோ இன்னும் நல்லா சாஃப்ட் ஆகிடும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ப்ரெட்டு பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா ஷைனிங்காக நல்லா சாஃப்டாக இருக்குங்க. கடையில் வாங்குகிற பன்னு மாதிரியே தான் இருக்கும். இது துளிக்கோட டேஸ்ட்டு கூட டிஃப்ரென்ஸ் தெரியாதுங்க, அப்படியே இருக்கும். இந்த ரெசிப்பியில் நான் வந்து இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ட்ரை ஈஸ்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் 1.25 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இதை உடச்சி பார்க்கலாம். உடைக்கும் போதே நல்ல ஒரு லேயரோடு சேர்ந்து வருது. இதை தனித்தனியாக நம்ம பிச்சோம்னா நல்லா தின் லேயராக வருங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு நான் பிச்சு காட்டுறேன். பார்த்தீங்களா, நல்லா அழகாக தின் லேயராக வருங்க. ஏடேடாக அப்படியே எடுக்கிற மாதிரி வரும். ப்ரெட் ஃபுல்லாகவே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்லா புசு புசுன்னு இருக்குங்க பன்னு.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.